தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை பொது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்பவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்வதில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருளுவார். சாவுக்குரிய பாவம் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. இச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல.
கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை நாம் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் அவர்களை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தையும் தீயோரின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இதுவே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளை, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தம்மை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் எனும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உமோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள்.
மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தைய காலகட்டங்களில் அதிகமாக மேடை நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதுண்டு. ஆட்கள் நடித்து மேடையிலே தங்களுடைய நாடகங்களை அரங்கேற்றம் செய்வார்கள். அப்பொழுது அந்த மேடையிலே பார்க்கிற பொழுது பலவிதமான கருவிகளை பயன்படுத்துவார்கள். ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடகத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய உபகரணங்கள் மற்றும் மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த திரை, ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு திரை என்று அந்த மேடையினுடைய அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மேடையில் நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களை தயாராக வைத்திருப்பது, இப்படி அந்த மேடையில் செய்வதற்கே ஏராளமான செயல்பாடுகள், காரியங்கள் இருந்தன. இவை அனைத்திற்கும் பொறுப்பாக ஸ்டேஜ் ஹேண்ட் அல்லது மேடை பொறுப்பாளர் என்கின்ற ஒருவர் இருப்பார். ஒவ்வொரு காட்சிக்கு பிற்பாடும் அடுத்த காட்சிக்கு முன்பதாக அந்த திரையை மாற்றி அமைப்பது, மேடையில் நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு தேவையான அந்த பொருட்களை அவர்களுக்கு தயாராக எடுத்து வைப்பது, அடுத்த காட்சியில் யார் சென்று நடிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது என்கின்ற இந்த அனைத்து செயல்களையும் அந்த மேடை பொறுப்பாளர் கவனித்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த மேடை பொறுப்பாளர் யார் என்பது இறுதி வரை அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியாது. ஒரு முறை இப்படித்தான் ஒரு பார்வையாளர் ஒரு மேடை நாடகம் முடிந்த பிற்பாடு அந்த மேடை பொறுப்பாளரிடம் போய் கேட்டார், நீங்கள் இத்தனை காரியங்களையும் இந்த நாடகத்திற்காக செய்கிறீர்கள், திரைகளை மாற்றி அமைக்கிறீர்கள், கலைஞர்களுக்கு தேவையான பொருட்களை தயாராக வைக்கிறீர்கள், அவர்களை நாடக காட்சிக்கு தயார்படுத்துகிறீர்கள், ஆனால் உங்களை ஒரு முறை கூட அந்த மேடையிலே எங்களால் பார்க்க முடியவில்லையே, நீங்களும் மேடையில் ஒரு முறை வந்து போகலாமே என்று சொன்ன பொழுது அந்த மேடை பொறுப்பாளர், அந்த ஸ்டேஜ் ஹேண்ட் அந்த நபரை பார்த்து சொல்லுவார், நான் மேடையிலே வந்து என்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இந்த நாடக நிகழ்வுகள் சரியாக நடைபெறாது, பலவித குழப்பங்கள் வந்துவிடும். எனவே நான் திரைக்கு பின்னால் இருந்தால்தான் அனைத்தும் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் மேடைக்கு முன்பாக நின்று கொண்டு நம்மை மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகின்றோம். யாரும் மேடைக்கு பின்பாக திரை மறைவிலே செயல்பட விரும்புவதில்லை. ஆனால் நாம் அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். திரை மறைவில் செயல்படுவதையும் நாம் மகிழ்ச்சியாக கருத வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இயேசுவுக்கு முன்னோடியாக தான் வந்தவர், இயேசுவுக்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் முதன்மையானவன் அல்ல, முதன்மையானவருக்கான இடத்தை தயார் செய்ய வந்தவன் என்கின்ற அந்த ஒரு தெளிவை திருமுழுக்கு யோவான் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். ஸ்டேஜ் அல்லது நாடக மேடையில் முதன்மையான இடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட அவருக்கு கொடுக்கப்படுகிறது, பலமுறை கிடைத்தது. ஆனால் அவர் தன்னுடைய நிலையை அறிந்தவராக, நான் திரை மறைவுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும், மேடையிலே நிற்கக்கூடிய ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார்,
அவரது மிதியடிவாரை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று இறை மகனுக்காக வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியை திருமுழுக்கு யோவான் தெளிவாக தன் நிலை அறிந்தவராக தன்னையே தாழ்த்தி கொண்டு இறைவனை முன்னிலைப்படுத்துபவராக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் வாழ்க்கையில் எதையாவது சாதித்து விட்டோம் என்று சொன்னால் அது நாம் தான், என்னுடைய ஆற்றலால் தான் நான் அதை சாதித்தேன், என்னுடைய அறிவால் தான் இது சாத்தியமாயிற்று என்று நாம் நம்முடைய சுய புராணத்தை பல நேரங்களில் பாடக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறோம். நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இது இறைவன் எனக்கு கொடுத்த கொடை, இறைவனுடைய அருளால் ஆற்றலால் இது சாத்தியமாயிற்று என்கின்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்றுவிட மாட்டோம். தாழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு இறைவனை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருப்போம். புனித அகுஸ்தினார் அருமையாக சொல்லுவார், ஆணவம் தான் வான தூதர்களை சாத்தான்களாக மாற்றியது, தாழ்ச்சி மனிதர்களை வான தூதர்களாக மாற்றுகிறது என்று சொல்லுவார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை முன்னிலைப்படுத்தி என்னுடைய வாழ்வில் நான் பெற்றுக்கொண்ட அனைத்தும் இறைவன் எனக்கு தந்தது என்கின்ற அந்த தாழ்ச்சி மனநிலையை நமதாக்கி கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வை இறைவனை முன்னிறுத்தி அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நிறைவான, முழுமையான, நிம்மதியான ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே அத்தகைய வரம் கேட்டு தாழ்ச்சி மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டி இந்த திருப்பலியிலே இறை அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் அரை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இறங்கியது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.